ஹாய். இது ஒரு ரெசிபி விலாக் தான். இருந்தாலும் எதையாவது வானம், பூமி, பச்சை, ப்ரௌனு ஏதாவது காட்டலாமே அப்படின்னு எடுத்துகிட்டு இருந்தேன். பேர்ட்ஸ் ஏதாவது வரும்னு பார்த்தா ஒரு காக்கா உட்காந்துச்சு. சரி, காக்காயும் ஒரு பேர்டு தானே அப்படின்னு எடுத்துகிட்டு இருந்தேன். அது என்ன நினச்சதோ, அது பறந்து பறந்து அங்கங்கே போய் உட்காந்துருச்சு. விடுவேனான்னு நான் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தா அது மேலே போய் உட்காந்துருச்சு. நான் காட்டுறேன் பாருங்கள். மேலே இருந்து எட்டி பார்த்துச்சுன்னா அதை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணால் இவ விடவே மாட்டா போலன்னு நினச்சிட்டு பறந்து போயிடுச்சு. சரி, இன்றைக்கான நேச்சர் வியூ இதுவே போதும்னு நான் வந்துட்டேன். அப்புறம் தெம்பாக லன்ச் சாப்பிட்டு, இது என்னோடய லன்ச் பிளேட். லன்ச் சாப்பிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். வெள்ளை காராமணி இருக்குது இல்லையா, அது ஒரு டம்ளர் எடுத்து ஒரு 2 மணி நேரம் சோக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு பொடி அரைக்கலாம். கடலைப்பருப்பு இருக்குல்ல, நம்ம நார்மலாக பொரியலுக்கு போடுறது, அது ஒரு 2 ஸ்பூன், நான் ஸ்பூன் காட்டுறேன், இதில் 2 ஸ்பூன். அப்புறம் உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக 2 ஸ்பூன் போட்டேன், அதனால் நீங்கள் 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எனது கொஞ்சம் தீஞ்சிருச்சு. நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன், அதே ஸ்பூனில் வரமல்லி அதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்திருக்கேன், உங்களுக்கு வேண்டான்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வரமிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோ. இது நீங்கள் தனித்தனியாகவும் ரோஸ்ட் பண்ணலாம், நான் ஒன்றாவே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை நான் கொஞ்சம் சேர்த்து எடுத்திருக்கேன். அதில் அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. காராமணி 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 2 விசில் அல்லது 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், ரொம்ப வேண்டாம். கொஞ்சம் கருகாமல் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ணதுக்கப்புறம் வேக வச்ச காராமணியை தண்ணி வடிச்சிட்டு கொட்டிக்கோங்க. அந்த ஈரத்தோடு கொஞ்சம் வாட்டரோடு கொட்டிட்டேன் இல்லையா, அதனால் கொஞ்சம் நேரம் வேகட்டும். தண்ணி குறைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய், அது உங்களோட சாய்ஸ் தான், எவ்வளோ தேங்காய் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது யூடியூப் ரெசிபியா இல்லை இன்ஸ்டா ரெசிபியான்னு தெரியல. என்னோடய ரெசிபி நோட்டில் நான் எழுதி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பொடி இருக்குல்ல, அதையும் கொட்டிக்கலாம். இந்த பொடி நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட, ஏன்னா அந்த பொடியில் நம்ம உப்பு போடல இல்லையா, அதனால் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சிம்லேயே வச்சு நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா கலந்து வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கு, நான் நிறைய வாட்டி பண்ணிட்டேன், ஃபில்லிங்காகவும் இருக்குது. இந்த பொடியை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்களேன், ரொம்ப நைஸாக வேண்டாம், ஏன்னா அது ஒரு மாதிரி வாயில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. மாவு அரைக்க வேண்டியது இருந்தது, பணியாரம் சுடலான்ட்டு. சோள பணியாரம், இதுக்கு 200 கிராம் சோளத்தை மிக்சியில் விட்டு 2-3 அரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு 6 மணி நேரம் ஊறட்டும். அப்புறம் எப்பயும் போல் இந்த ஒரு உலக்கு அரிசி, அப்புறம் இந்த அளவுக்கு வெந்தயம், சோயாபீன்ஸ், உளுந்து. சோயாபீன்ஸ் கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரதுக்காக யூஸ் பண்ணுறது. மாவு அரைக்கையில் இந்த சோளத்துக்கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஜீரகம், கருவேப்பிலை. சின்ன வெங்காயம் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, ஏன்னா அது அடுத்த நாளைக்கு யூஸ் பண்ணால் கொஞ்சம் வாசம் வர மாதிரி இருக்கும். ஒரே நாளில் மாவு காலியாக இருக்கிறதா இருந்தால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்றைக்கி டின்னருக்கு பெசரட்டு தான் பண்ணியிருந்தேன். என்ன பண்ணுறதுனே தெரியலை, மாவும் தீர்ந்து போச்சா, அதனால் கொஞ்சம் பெசரட்டு தான் பண்ணியிருந்தேன். தொட்டுக்க இதுக்கு தக்காளி சட்னியும் கேப்சிகம் சட்னியும் ரொம்ப நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். கேப்சிகம் சட்னி ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், போடுறேன். வீட்டில் வேறு ஒரே திட்டு, இதை எதுக்கு பண்ணி தொலைச்ச அப்படின்ட்டு. வேறு என்ன செய்ய, மாவு காலி ஆயிடுச்சே. அப்புறம் ஊர்லேருந்து இன்றைக்கி பார்சல் வந்துருந்துச்சு. எப்போவுமே தேங்காயெல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா சொல்லுவேன், ஊர்லேருந்து தான் வரும், இங்கே பெருசாக வாங்குறதில்ல. அது போக ஆடி வேறு வருது இல்லையா, ஸோ தேங்காய் தேவைப்படும், அதனால் பார்சல் போட சொல்லிட்டேன். நமக்கு இந்த பொறுமையாக ஒரு ஸ்டிக்கராக பிரிக்கிறதுக்கெல்லாம் பொறுமையும் கிடையாது. அவ்வளோ ஆயுதத்தை மாற்றி கத்தி வச்சுட்டேன், ஏன்னா அது கிழிக்கவே மாட்டேன்ட்டுருச்சு.
இதுக்குள்ளே மாங்காய் இருந்துச்சு. ஏன்னா மாங்காய் தோப்பு இருக்குது ஊரில், அதனால் மாங்காய் கொடுத்துருந்தாங்க. அதில் தான் தேங்காய் போல் வழக்கமாக தேங்காய், மாங்காய், வாழைப்பழம், அப்புறம் எலுமிச்சம்பழம், கொழுமிச்சம்பழம் ஒரு மினி மார்க்கெட்டே அனுப்பிச்சி விடுவாங்க. இந்த வாட்டி தேங்காய் கொஞ்சம் நிறையாவே அனுப்பிச்சிட்டாங்க. முந்தின நாள் போட்டால் அடுத்த நாள் வந்துடுது. சில டைம் இந்த சீக்கிரம் கெடுற ஃப்ரூட்ஸ் எல்லாம் அனுப்புனா தான் பஞ்சாமிர்தம் மாதிரி ஆகி வந்துடுச்சு. நம்ம இந்த வீக் டேஸில் போட்டால் சீக்கிரம் வந்துடுது. வீக்கெண்டில் போட்டால் தான் அது நல்லா கசக்கி புழிஞ்சு